பார்க்கும் பொழுது அந்த புறநானூற்று அடிக்குறிப்பு நமக்கு முரணாக தெரிவதை நாம் பார்க்கின்றோம். இனி இந்த பரமொழியை பற்றி இங்க கொங்கு நாட்டுக்காரர் எழுதியிருக்கார். இந்த கோபிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பாரியூர் தான் பாரியூர் என்று. இந்த பாரியூருக்கும் பாரிக்கு சம்பந்தமே இல்லை. பாரியனுடைய மலை சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற பரம்பு மலை கொடுங்குன்றம். அங்கே தேனாட்டு போக்கு பரப்பு நாடு, தென் பரப்பு நாடு. பரம்பு நாடு என்பது ஒரு ஆற்றங்கரையின் தென்பரப்பு நாடு, வடபரப்பு நாடு என்று இருக்கிறது. 1924 ராகவேந்திரர் தன்னுடைய சாசல் தமிழ் சரிதத்தில் அதற்கு பாரீஸ்வரம் என்ற பெயர் கூட உண்டு என்ற குறிப்பை இவர் காட்டியிருக்கின்றார். ஆகவே பாரிக்கும் கொங்கு நாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இனி காரி கோரி வென்று தகடூர் இருந்த பெருஞ்சார் இரும்பொறைக்கு கொல்லிமலையை கொடுத்தான். ஆகவே அந்த கொல்லிமலையை பெற்றதன் உடைய காரணமாக கொல்லிப்பறை என்ற காசு கொடுத்திருப்பானோ என்ற எண்ணத்தோடு இது வந்து யூகம் தான். எப்படி பெருவெழுது யாகத்தால் பெருவெழுது என்ற பெயர் நாணயமோ பதக்கமோ வெளியிட்டானோ அதே போல இது கொல்லிப்பறை என்பது கொல்லிமலை பெற்ற காரணத்தால் செய்திருக்கலாம். இன்னொன்று, தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சித்தோடு அருகில் குட்டுவன் சே என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய கல்வெட்டு கண்டுபிடித்தார்கள். நான் கூட அதை வந்து ஐயப்பட்டேன். பேராசிரியர் அவர்கள் அது குட்டுவன் சே இருக்கலாம் என்று சொன்னாங்க. சே என்று குறிக்கப்பட்ட சங்ககால மன்னன் மாந்தரஞ்சேரல் இரும்பறை, யானைக்கன் சேய் மாந்தரஞ்சேரல் இரும்பறை. சேர வரலாற்றில் சே என்று குறிக்கப்படுவன் மாந்தரஞ்சேரல் இரும்பறை. அந்த மாந்தரஞ்சேரலுக்கு கொங்கு நாட்டுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. காங்கை வட்டத்தில் ஒரு மாந்தபுரம், அந்த கோயில் மாந்தீஸ்வரம் சிவாலயம் இருக்கிறது. 3 மைலுக்கு அந்த பக்கம் மாந்தீஸ்வரம் என்று சிவாலய அடையாளமே இல்லாமல் ஒரு கோயில் இருக்குது. அது கூட அவனுடைய பள்ளிப்படையாக இருக்கக்கூடும். ஆனால் மாந்தரஞ்சேரல் பதிகம் என்ன சொல்கிறது? உதியனது நன்மரபில் பதியனவே வந்தமர்ந்த ஆய்ந்துணர்வு கொடும் புனித மாந்தரஞ்சேரல் மன்னன் மாண்டையன தன்னாமம் மருவகுரு நகர் அமைத்து பாண்டமுடன் ஐயன் எனும் பகசாத்தன் தலையெடுத்து ஆக மாந்தரஞ்சேரல் மாந்தை என்ற ஊரை, அந்த மாந்தை என்ற ஊர் கேரளாவில் இருக்குது. அந்த மாந்தையனுடைய நினைவாக எடுத்திருக்கலாம். வஞ்சி முசிறி வஞ்சியை பற்றி பல கருத்து, இந்த கரூர் வஞ்சி என்று. ஆனால் இந்த கொங்கு நாட்டு கருவூர் நிரந்தரமாக சேரனுடைய தலைநகராக இருந்திருக்க இயலாது. சேர தலைநகர் ஒப்புமை பார்த்து மட்டும் ஆய்வு செய்யாமல் கருவூர் அமைந்துள்ள இடம், வரலாற்று பின்னணி ஆகியவை கருத்து செய்ய வேண்டும். கருவூர் சோழனின் உள்நாட்டு தலைநகராகிய உறையூரின் அருகில் உள்ளது. புவிச்சோழ நாட்டார் ஆட்சி செய்தார் என்று அடியார்கள் கூறுகிறார்கள். சோழ நாட்டில் முத்தரையர் ஆட்சி இருக்கும் பொழுது சோழிய அரையன் அகனிதன் என்று சொல்லக்கூடிய 6 அல்லது 5ஆம் நூற்றாண்டில் வட்டத்து கல்வெட்டு கரூர் கண்மில் கிடைத்து போய் பார்க்கின்றோம். சோழனுடைய முடிச்சூடக்கூடிய 5 நகர்களில் கருவூர் என்று முடிவெடுக்க சோழபுரம். ஆகவே இவ்வளவு சோழ தொடர்பு இருக்கும் பொழுது மிக நெடுங்கால நிரந்தரமாக சேரனை தலைநகராக அது இருந்திருக்க முடியாது. கருவூர் ஏறிய உள்வாழ்க்கை புரிஞ்சவர் என்றால் தன்னுடைய தலைநகரத்தை ஏறி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆகவே கரூரில் சில காலம் பொறையன்பர் ஆட்சி செய்து மீண்டும் அவர்கள் கேரளாவுக்கு குடக்கோ ஆக சென்றிருக்கக்கூடும். இன்னொன்று, ஒரு செப்பேட்டு பாடல் பார்க்க போறாங்க. செப்பேட்டு பாடல் சேரர்கள் தங்கள் தலைநகர் வஞ்சியின் நினைவாக கொங்கு நாட்டில் 4 வஞ்சி ஏற்படுத்தினார்கள். கொங்கு மலைநாடும் குளிர்ந்தருவி 12 சங்கரனால் தெய்வ தலைமையேழும் பங்கையஞ்சேர் வஞ்சி நகர் 4 வளமையால் ஆண்டர்களும் கஞ்சமடர் கையுடையோன் கான். 4 வஞ்சியும் சேரப்படுத்த இது பிற்கால செப்பேடுதான். ஆனால் 4 வஞ்சி என்று வஞ்சி படைத்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இன்னொரு பாடல் 4 வஞ்சி எது? அது பஞ்சாயத்து புலவர் தன்னுடைய கொங்கு வஞ்சி போட்டிருக்கார். மாந்தரருக்கும் மற்றொரு மன்னவர்க்கும் கொங்கு வஞ்சி ஏந்துபுகள் சேர்தலைமை எய்தபதி சாந்தலகு சேலமோடு தாராபுரியும் கருவூர் மூலனூராக மொழி 4 ஊர் வஞ்சி. இந்த 4 ஊர்ல 3 ஊரில் இன்னைக்கு வஞ்சியம்மன் கோயில் இருக்குதுங்க. சேலத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. தாராபுரத்தில் இருக்குது,
பூனூர்ல இருக்குது, கரூர் இருக்குது வஞ்சியம்மன் கோயில். ஆகவே இந்த 4 வஞ்சி சேரர்கள் படைத்ததை தவிர அவர்கள் நிரந்தரமாக தலைநகர் இருந்திருக்க முடியாது. அதிலே தாராபுரத்துக்கு மட்டும் பெருவஞ்சி என்ற பெயர். வன் பெருவஞ்சி பொய்யாமொழி திருத்தக மாமணி இந்த திருத்தக்க தேவர் அந்த வன் பெருவஞ்சியில் இருந்த காரணத்தாலே தாராபுரத்தில் கூடும் என்ற கருத்தை பார்க்கின்றோம். இனி கோதை என்ற பெயர் மா சேர்த்து மாக்கோதை, கோக்கோதை என்பது சேரனுக்கு பெயர். அல்லது படலத்து அறக்காமல் வாயவில வெள்ளந்தி பட்டது எனவெறி புள்ளினம்தான் கைச்சனைகால் பார்ப்பொடுக்கும் கவை உடைத்தரோ அச்சனைவேல் கோக்கோதை நாடு. எப்படி கோதையுடன் மா சேர்ந்ததோ அதுபோல கோக்கோதையோடு மா சேர்ந்து மாக்கோ கோதை என்ற நாணயம் கிடைத்தது. அதை கூட காட்டி அதை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொண்டோம். நாமக்கல்லிலே ராமசாமி என்ற ஒரு ஆய்வாளரிடம் மாக்கோ கோதை என்ற காசில் பார்க்கணும். வஞ்சி எழினி அஞ்சி எழினி என்ற பெயர் அதிகமான மரபினர் மாறி மாறி அஞ்சி மகன் எழினி, எழினி மகன் அஞ்சி என்று வைத்திருக்க கூடுமோ என்று என்ன